கோவிட் காலகட்டத்துல தமிழ்நாடு முழுசா பார்த்துக்கிட்டு இருந்த முகம். இவங்களுடைய அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருப்போம். முன்னாள் IAS ஆஃபீஸர் பீலா வெங்கடேஷன் மரணம் அடைஞ்சிட்டாங்க. யார் இந்த பீலா வெங்கடேஷன்? வாங்க பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் மறைந்த டிஜிபி வெங்கடேஷனோடையும் முன்னாள் காங்கிரஸ் MLA ராணி வெங்கடேஷன் தம்பதிகளின் மகள். இவங்க ஸ்கூல் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல MBBS முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் UPSC எக்ஸாம் எழுதி 1997ஆம் ஆண்டு IAS பதவிக்கு வந்தாங்க. அங்கே இருந்து செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டோட சப் கலெக்டர், CM செல்லோட ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஃபிஷரிஸ், அப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோட கமிஷனர், ஃபைனான்ஸ், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், டெக்ஸ்டைல், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இப்படி பல துறையிலும் பணியாற்றி வந்தவங்க தான் பீலா வெங்கடேஷன். அவங்க பணியாற்றி வந்த எல்லா துறையிலும் அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிருக்காங்க. கேரளா நிப்பா வைரஸ் வந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான அறிகுறிகள் கொடுத்தாங்க. எல்லா விஷயத்திலையும் இறங்கி வேலை செய்யும் இவரை ஒரு முக்கியமான நபராக எல்லாருமே பார்த்தாங்க. 2019 February 17க்கு தான் பீலா வெங்கடேஷன் ஹெல்த் செக்ரட்டரியை நியமித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதியோட கமிஷனராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க ஹெல்த் செக்ரட்டரியா வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. 2019 சமயத்துல டெங்கு கேசஸ் கம்மியானதுக்கு காரணம் அதுக்கு எதிராக எடுத்த இனிஷியேட்டிவ் டிசிஷன்ஸ் எல்லாமே பீலா வெங்கடேஷன் தான். இப்படி எல்லா துறையிலும் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு வர இவங்க கோவிட் சமயத்திலையும் ஹெல்த் செக்ரட்டரியா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க. 2020 ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன் அந்த சமயத்துல தான் எல்லாருக்கும் இவங்கள தெரிய ஆரம்பிச்சது. கேரளா ஹெல்த் மினிஸ்டரா இருந்த KK சைலஜா தலைமையில 17 பேர் கொண்ட பெண்கள் டீம் கொரோனாவுக்கு எதிராக போராடினாங்க. அங்க தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி இருந்த ஒரே ஒரு IAS ஆஃபீஸர் பீலா வெங்கடேஷன் தான். கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முக்கியமான டிசிஷன் எடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்தித்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களோடதும் குணமடைந்தவங்களோடதும் தகவல்கள் கொடுத்தாங்க. என்னென்ன டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்களோ அது எல்லாமே மீடியா முன்னாடி வந்து ஷேர் பண்ணாங்க. மக்கள் எல்லாருமே டென்ஷனா இருந்த சமயத்துல இவங்களுக்கு கரெக்டான நியூஸ் கொண்டு போகணும், ஃபேக்கா எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிற விஷயத்துல இவங்க கவனமா இருந்தாங்க. இந்த சமயத்துல எல்லாமே அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருந்தது. அது எல்லாம் சிறப்பாக ஹேண்டில் பண்ணாங்க. அரசியல் சிக்கல் எதுவும் கோவிட் சமயத்துல இருந்த வேலைகளை எஃபெக்ட் பண்ணாம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு வந்த இவங்க 2023ல இருந்து எனர்ஜி டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் அவங்க பேர் பீலா ராஜேஷ்ல இருந்து பீலா வெங்கடேஷன் மாத்தினாங்க. ராஜேஷ் யாருன்னு தெரியுமா? 1992ஆம் ஆண்டுல பீலா வெங்கடேஷனுக்கும் IPS ஆஃபீஸர் ராஜேஷ் தாஸுக்கும் திருமணம் நடந்துச்சு. இவங்களுக்கு 2 மகள்களும் இருக்காங்க. ஆனா 2023ஆம் ஆண்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. IPS ஆஃபீஸர் ராஜேஷ் தாஸ் அவர் கூட வேலை செஞ்ச ஒரு உமன் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு. அதுக்கு 3 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு காரணமாக 2023ல இவங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டா டிசம்பர் 2023ல அவங்க பேர் பீலா ராஜேஷ்ல இருந்து பீலா வெங்கடேஷனா மாத்திக்கிட்டாங்க. இப்படி பிரிஞ்சிருந்த சமயத்துல தான் மூளைக்கட்டி பிரச்சனையை தொடர்ந்து இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் இவங்களோட பிரச்சனை என்னங்கிறத டயக்னோஸ் பண்ண முடிஞ்சது. அதனாலேயே அவங்களோட சர்வைவல் ரேட் கம்மியா இருந்துச்சு. 56வது வயசுல உயிரிழந்துட்டாங்க பீலா வெங்கடேஷன். தமிழ்நாடுக்கு இவ்வளோ வருஷமா அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. Let her soul rest in peace.